அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழை திருவடிகள் போற்றி. சீர்கற்ற இக்கலிதனில் இக்கலியுகமதில் நல்கனிவு கொண்டு அனைத்து சீர்கற்ற களிமாந்தர்களுடைய சிந்தையையும் சிதைத்து நல் சித்தர்கள் கொண்ட சிந்தையாய், சித்தம் தெளிந்த சிந்தையாய் மாற்றும் உயர்நிலை சித்தப்பணி சிவப்பணி செய்கின்ற சிவமகா வாழை சித்தனை அதிகாலை வேளைதனில் உயர் செங்கதிரோனவன் எழ எத்தனித்து அவன் பணியை தொடங்க எழுகின்ற வேளைதனில் அருள்நிலை ஆற்றலாய் அகம் மகிழ்ந்து அகம் கனிந்து வந்தமர்ந்து உம்மை வாழ்த்துகின்றோம். சீதா லக்ஷ்மி என்ற பால திருபுர சுந்தரின் அருள் வடிவு பெற்ற அம்மனாய் மதுரையின் பதியின் அருகாமையில் வைகை நதி ஓரமதில் அமர்ந்திருக்கின்ற கோடி மங்களம் தலை தோங்கி அது கொடிமரம் போல் உயர்ந்து நின்று எட்டு திக்கும் அதன் மங்கள நிலைகளை பரப்பி நின்ற தலமாய் கொடிமங்கலம் என்று தற்சமயம் சில மாந்தர்களின் ஆவாலும் பல மாந்தர்களுடைய மனதுக்குள் கோடி மங்களம் கொண்டது எம் தலம் என்று மாறுதட்டி உரைக்கின்ற அளவிற்கு மங்களம் அது சூழ்ந்திருக்கின்ற உயர்நிலை கொண்ட கொடிமங்கலம் என்று தற்காலத்தில் அழைக்கப்படுகின்ற தலத்திலிருந்து வந்தமர்ந்திருக்கின்ற சீதா லக்ஷ்மி பால திருபுர சுந்தரியின் அருள் வடிவு கொண்டவளாய் உம்மை வாழ்த்துகின்றோம் சித்தா. இதுவே எம் விலாசம் என்று யாம் உமக்கு அறிவித்து இவ்விலாசத்தின் அருகாமையில், ஏன் இவ்விலாசத்திலேயே உம்முடைய சிவசபையினுடைய உயர் சச்சங்கம் அது நிகழும் ஒரு காலம், அக்காலம் வருவதற்கு சற்று காலம் உண்டு. எனவே அதுவரை எம்மால் பொறுக்க முடியாது நீர் அழைத்தாய், எம்மை கண்டாய், அழைத்தாய், அழைத்த கணம் உம்மை வாழ்த்த அகமகிழ்வு கண்டு வந்தமர்ந்து விட்டோம் சித்தனே. கோடி மங்களங்களது சூழ்ந்த எம் தலம் அது கொடிமரம் போல் மங்களமாய் உயர்ந்து நின்ற தலம். இன்று பலிகார மாந்தர்களெல்லாம் எம் தலத்தை சுற்றி அமர்ந்திருக்க அந்நிலை கொண்டவர்களெல்லாம் மாறி இருக்கின்றார்கள். எம் தலத்தில் இருக்கின்ற உயர்நிலை கொண்டவர்களினால் அது உம்முடைய உயர்நிலை கொண்ட அருளாசியும் இணைந்தார்போல் இன்று யாம் நூலில் வந்து அமர்ந்து ஆசி உரைத்த கணம் உம்முடைய கணங்கள் எம்மோடு அங்கு வந்து குறையாக இருக்கின்ற மாந்தர்களுக்குள் இருக்கின்ற பாவ குறைகளையும் அழித்து அவர்களையும் நல் பக்குவப்படுத்தி உயர்நிலை மாந்தர்களாய் வைகை நதி அது சீற்றம் கொள்கின்ற பொழுது அங்கு அவர்கள் எவ்வித சலன சஞ்சலமும் இல்லாது நல் சீர்பட்டவர்களாய் உயர்ந்து வாழ்ந்து நிற்கின்ற அருள்நிலை பாதுகாப்போடு நல் புண்ணிய ஆன்மாக்களாக இருக்கின்ற அருளாசியையும் இணைந்தார்போல் வழங்கி நிற்கின்ற சித்தனே, அந்நிலையின் மூலமாக நீரிட்ட அருள் வளைய நிலையின் மூலமாக எம் தளத்தில் இருக்கின்ற மக்கள் உயர்நிலை கொண்டவர்களாய் உண்மை சரணாகதி கொண்டவர்களாய் உம்மை நாடி வந்திருப்பார்கள், உம் சபையை தேடி வந்திருப்பார்கள் என்ற நிலைதனை யாம் அகமாறு உமக்கு வாக்காய் வழங்கி நிற்கின்றோம் சித்தனே. உமக்காக பணி செய்ய பல கணங்கள் இருக்கின்றன, அதுபோல் எமக்காக பணி செய்ய எம் கணங்கள் இருக்கின்றன. ஆனால் இரு கணங்களும் வேறு வேறு திசைதனில் பணி செய்து எப்பலன், அனைத்தும் ஒரு திசையில் பயணிக்கட்டும் என்று எம் கணங்களை உம் பணி செய்ய வைக்கின்றோம். உம் கணங்களை நீர் எம் பணி செய்ய அனுமதித்திருக்கின்றாய். இணைந்து ஒரு நிலையாய், இரண்டும் ஒரு நிலையாய் இணைந்து யுகமாற்றம் என்ற பணிதன எம் தளத்தின் மேற்கொள்கின்றன. அந்நிலைக்கு அருளாசி வழங்கிய சித்தனே, உமக்கு திரு ஆசி வழங்கி நிற்கின்றோம். இந்நிலையின் மூலமாக எம் தளத்தில் நடக்கின்ற சற்சங்கமதில் உயர்நிலையாக பெருநிலையாக பேரானந்த நிலையாக இறையின் அருள் வடிவு நிலையது உயர்ந்து ஓங்கி எம்மாற்றலது உம்மாற்றலோடு இணைந்து நின்று எப்பொழுதும் உரைப்பீர், நீர் உரைத்தால் சிவம் வருவார் என்று எம் தளத்தில் நீர் உரைக்கின்ற பொழுது, நீர் முதல் வார்த்தை உரைக்கின்ற பொழுதே உமக்குள் யாம்தான் இருப்போம்
என்ற நிலைதனை இன்றே உமக்கு வாக்காய் வழங்கி நிற்கின்றோம் சித்தா. அதற்கான நிலைகளுக்கு ஏற்ற நல்மாந்தர்களை உம்மிடம் அனுப்பி வைப்பது எம் பொறுப்பென்று யாம் உமக்கு அகமாற அறிவித்து நிற்கின்றோம். பேருலகமதில் இருப்பதில் மிகவும் ஆபத்தானவர்கள் யார் என்று தேடினோம். களிமாந்தர்கள் ஆபத்தானவர்கள், அல்லது பெரும் தவம் செய்தவர்களா, அல்லது சிவமா? எவர் உண்மையில் மிக மிக ஆபத்தானவர்கள் என்று கண்டிருந்தோம் சித்தா, தேடியிருந்தோம். உம் சீடர்களுடைய கேள்வியை யாம் புரிந்து கொண்ட நிலையினால் இன்று அவர்களுக்காக யாம் வந்த நிலைக்கு ஓர் உபதேசம் அல்லது ஒரு ஞான நிலையை உரைக்க வேண்டும் என்ற நிலையினால் உரைக்கின்றோம். உண்மையாய் இப்பேருலகமதில் அரக்கர்களை விடவும் மிகவும் ஆபத்தானவர்கள் ஒருவர்தான். அது எவரென்றால், இப்பிரபஞ்சத்தில் இருக்கின்ற எந்நிலையின் மீதும் ஆசை கொள்ளாதிருக்கின்ற மாந்தர், எதன் மீதும் பற்றில்லாத மாந்தர். அவர்கள்தான் உண்மையில் மிக மிக ஆபத்தானவர்கள். ஏனென்றால் அவர்களை நீங்கள் எவ்வாயுதத்தை கொண்டும் வீழ்த்த இயலாது. அவர்களிடம் நீங்கள் அன்பு செலுத்தினால் அவர்கள் அன்பை கருணையாகத்தான் தருவார்கள். நீர் செய்கின்றாய், ஆனால் உன்னுடைய மற்ற அனைத்து நிலைகளும் அவருக்கு தெரியுமே தவிர அவர்களை மிக எளிதாக வீழ்த்த இயலாது. அன்பென்ற ஒரு நிலையில்தான் அதுபோன்று அனைத்து ஆசாபாச நிலைகளையும் பற்றுகளையும் விட்ட மாந்தர்கள். அவர்களுக்கு உங்கள் மீது எவ்வித பிடிப்பும் இருக்காது. நீர் அன்பை கொடுத்தால் உமக்கு அன்பு கொடுப்பார். நீர் அன்பை கொடுத்துவிட்டு மீண்டும் கோபத்தை அள்ளி வீசினால் அவர்கள் கோபம் கூட படமாட்டார்கள், அவ்விடம் விட்டு அகன்று விடுவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு கோபப்பட தெரியாது. கோபம் எங்கிருந்து வரும்? பற்று இருக்கின்ற இடத்தில் தான் அது கோபம் வரும். ஒருவர் மீது பாசம் இருக்கின்ற இடத்தில் தான் கோபம் வரும். ஒருவர் மீது அல்லது ஒரு இடத்தின் மீது விருப்பம் இருக்கின்ற பொழுதுதான் கோபமும் விருப்பு வெறுப்பு என்ற அனைத்து நிலைகளும் வந்து நிற்கும். இந்நிலைகளெல்லாம் ஒருவனுக்குள் வருமாயின் அவனை அறியாது அவன் அந்நிலைகளின் மீது ஒரு சூட்சம பற்றினை அவன் அறியாது வைத்திருக்கின்றான். ஆனால் அச்சூட்சம பற்றினை எவன் ஒருவன் ஒரு நிலையின் மீது அல்ல, இப்பிரபஞ்ச நிலையினின்று தம்மை விடுவித்து கொள்கின்றானோ அவனை வீழ்த்துவது மிக கடினம். மிக அரிய மிக அதிக ஆபத்தானவர்கள் அவர்களே. ஏனென்றால் அவர்கள் எவ்வித தீங்கும் செய்ய மாட்டார்கள். ஆனால் அவர்களை நீங்கள் ஏமாற்றவோ அல்லது எள்ளி நகையாடவோ முடியாது. ஏனென்றால் எது நடக்குமாயினும் அது அவரவருடைய கர்ம வினையின்பால் நடக்கின்றதென்று சிவனென அமைந்து விடுவார். அவரே சிவமாக மாறுகின்ற நிலைதனில் உயர்ந்திருப்பார். அதுபோன்ற மாந்தர்களையே உருவாக்க இன்றும் சிவசபை போராடி கொண்டிருக்கின்றது. அந்நிலையை நீர் நடத்திவிட்டால் நிகழ்த்திவிட்டால் சித்தா அது எவ்வாறு இருக்கும் என்று யோசித்துப்பார். ஏனென்றால் நீர் யோசித்தால் பிரபஞ்சம் யோசித்ததற்கு நிலை. நீர் யோசிக்கின்ற பொழுது உம் சீடர்கள் உமக்கு பதிலாக அதனை யோசிக்க தொடங்கி விடுவார்கள். உம் சீடர்களுடைய சிந்தையில் அவ்வாறு வருகின்ற யோசனையில் மன தெளிவது உம் மனதில் பிரதிபலிப்பாக வந்திருக்கும் என்ற நிலையை யாம் உணர்த்துகின்றோம். இதுவே உமக்கும் உம் சீடர்களுக்கும் உள்ள ஒரு சூட்சம தொடர்பு. நீர் நினைத்தால் உம் சீடர்கள் அதனை செய்கின்ற அளவிற்கு இன்று பக்குவப்பட்டு இருக்கின்றார்கள், பக்குவப்பட்டு கொண்டும் இருக்கின்றார்கள். அனைத்தும் ஒரு நிலையாய் யுகமாற்ற நிலை அது நிகழ்கின்ற பொழுது யாம் உரைத்தது போல் விருப்பு வெறுப்பற்ற நிலைதனில் எதன் மீதும் பற்றில்லாது உயர்நிலை கொண்ட சிவநிலையில் அமர்கின்றவாறு சிவநிலையில் அமர்ந்த சித்தர்களுக்கு கூட கோபம் வரும் சித்தா. சிவமாக அமர்ந்து நிற்கின்ற சித்தர்களுக்கு கூட கோபம் வரும். ஆனால் யாம் உரைக்கின்ற ஞானத்தில் நின்று எதன் மீதும் பற்றில்லாது அனைத்தும் வினைகளினால் நிகழ்வது என்ற நிலைதனை உணர்ந்திருக்கின்ற ஒருவருக்கு எக்காலத்திலும் அணு அளவல்ல, அவர்களை அசைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உயர்ந்திருப்பார்கள். அவர்களுக்கு சிறு கோபம் கூட வந்து நிற்காது என்ற நிலைதனை யாம் உரைக்கின்றோம்.
அவ்வாறு இருக்கின்றவர்கள் எந்நிலை கண்டும் துவண்டும் இருக்க மாட்டார்கள், எதனை கண்டும் வருந்தவும் மாட்டார்கள், எதனை கண்டும் பேரானந்தமும் அடைய மாட்டார்கள். ஏனென்றால் ஆனந்தம் கொள்வது, அகந்தை கொள்வது, துன்பம் கொள்வது, துயரம் கொள்வது என பல நிலைகள் இருக்கின்ற உணர்வு நிலைகளில் அவை யாவும் ஒருவன் தமக்கு அறியாது ஒரு நிலைகளின் மீது உண்மையான பற்றினை அவன் அறியாது வைத்திருக்கின்ற நிலையினால்தான் அவை ஏற்படுகின்றது. என்றொருவன் அப்பற்றையெல்லாம் திறக்கின்றானோ அன்று அவனுக்கு எதிர்பார்ப்புகள் இல்லாதிருக்கும். எதிர்பார்ப்புகள் நடக்கவில்லை என்றால் தானே ஏமாற்ற வரும். ஏமாற்றம் அவனுக்கு அகந்தையாக மாறி இருக்கும். அவ்வகந்தையே பின்பு உயர்நிலை கொண்ட களி நிலையை அவனுக்குள் விதைத்திருக்கும். அந்நிலையை உயர்நிலையிலிருந்து அகற்ற உயர் புண்ணியங்கள் போராட வேண்டியிருக்கும். எனவே இன்று அப்புண்ணியமாய் போராடி இவ்யுகமாற்றம் அதை செய்கின்ற சிவமகா வாழை சித்தன் என்ற தவ புண்ணியனே, தவசீலனே, தவ பாலனே, பால திரிபுர சுந்தரியாய், சீதா லக்ஷ்மி என்ற அவதார நிலை கொண்டவளாய், சக்தியின் அருள் வடிவாய் உம்மை வாழ்த்தியதில் ஆனந்தம் கொண்டு நிற்கின்றோம் சித்தா. அதுபோன்று யாம் உரைத்தது போன்று பற்றற்ற மனிதர்களை இப்பாருலகுதனில் பதிக்கின்ற உயர் பணிதனை செய்கின்ற பரமசிவனின் அருள்வடிவு கண்டவனே, அப்பரமசிவனாய் இருப்பவனே, உம்நிலை உயர்ந்திருக்கும். உம்நிலை உரைகின்ற பொழுது உம்முடைய சீடர்களின் நிலை அவ்வளவிற்கு உயர்ந்திருக்கும். அவ்வளவு உயர்ந்திருக்கின்ற பொழுது இக்களி யுகமது புண்ணிய யுகமாய் உயர்ந்திருக்கும். களி அழிந்திருக்கும், களி மாறியிருக்கும். அந்நிலைதனில் கனிந்த நிலைகளாய் உயர்நிலை கொண்ட புண்ணிய நிலைகள் மட்டும் எம்தளத்தில் இதற்கு முன்பிருந்த மங்கள நிலைகளை விட எங்கிருந்த பொழுதும் சீடர்களுக்குள் கோடி கோடியான மங்கள நிலைகள் ஊற்றெடுத்திருக்கும். அவர்கள் திருநாவிலிருந்து ஒரு நாள் கூட ஓர் எதிர்நிலை வார்த்தையது வெளிவராது. அனைத்தும் நல்நிலை வார்த்தைகளாகவே வெளிவந்திருக்கும். அவர்கள் பார்வையும் நல்நிலையாக இருக்கும். அவர்கள் கேட்கும் நிலையும் நல்நிலையாக இருக்கும். அவர்கள் நுகர்கின்ற நிலையும் நல்நிலையாக இருக்கும். அவர்கள் பஞ்ச இந்திரியங்களினால் பஞ்சபூத நிலை கொண்ட பஞ்ச புலன்களினால் உணர்கின்ற யாவும் உயர்நிலை கொண்ட புண்ணிய நிலைகளாகவே அமைந்திருக்கும். அதுபோன்ற ஒரு பெரும் புண்ணிய யுகத்தை படைக்க காத்து கொண்டு அதற்கான பணியை என்று சிறுக சிறுக செய்து கொண்டிருக்கின்ற சித்தனே, உம்நிலை உயர்ந்திருக்க சீற்றம் கொண்ட கணங்களெல்லாம் உமக்குள் அமர்ந்து ஆழ்ந்து அமர்ந்திருக்க பெருநிலையாய் பொறுமை நிலை கொண்டு நீரிருக்க பொரும்பி நிற்பார்கள் உமது சீடர்கள். தமக்குள் இருக்கின்ற அகந்தையதை அழித்து உயர் புண்ணியவான்களாக பெருகி நிற்பார்கள் என்ற நிலைதனை அறிந்திருக்கின்றோம், கண்டிருக்கின்றோம். அந்நிலையை எம்தளத்திலும் நீர் செய்ய போவதை உணர்ந்திருக்கின்றோம். அந்நிலைக்கு அருள்நிலை ஆசையாய் வதிகாலை வேணிதனில் பேராசியாய் பெருமகா இறை சுத்தனுக்கு வழங்க அருள்நிலை ஆற்றல் கொடுத்தவனே உம்மை அகமாற வாழ்த்துகின்றோம். எப்பொழுதும் எப்பொழுதும் நற்பொழுதாக, எப்பொழுதும் நற்பொழுதாக, அப்பொழுதும் பொழுதாக நீர் மாற்றி நிற்கின்ற நிலைதனை யாம் கண்டிருக்கின்றோம் சித்தா. இந்நிலையின் மூலமாக முக்காலமும் உமக்கு ஏவல் கேட்கும் காலத்தை கட்டுப்படுத்துகின்ற உயர்நிலை கொண்ட சித்தனா என்று இருக்கின்றீர். இந்நிலையின் மூலமாக உமக்கு ஏற்றாற்போல் கால நிலைதனை மாற்றி வைத்திருக்கின்றீர். அந்நிலையின் மூலமாக களிமாந்தர்கள் அவர்கள் உயர்நிலை கொண்ட கால நிலையை கணித்து கொண்டு யாம் இவ்வாறு செய்தால் இக்கால பருவ நிலைகளிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் என்று எண்ணுகின்ற வேளைதனில் நீர் அக்கால நிலையையே மாற்றி வைத்திருக்கின்றீர். இந்நிலையின் மூலமாக களிமாந்தர்களினால் கால நிலைதனை கணிக்க முடியாது. அக்கால ஓட்டத்தில் கழிந்து விடுபவர்களாக மாறி நிற்கின்ற நிலைதனை கண்டிருக்கின்றோம். நல் புண்ணியவான்கள் மட்டும் அதில் கரையாத கல்போன்று உயர்நிலை கொண்ட புண்ணிய கற்களாய் அவையாவும் வைரம் மகோன்னத உன்னத கொண்ட மரகத கற்களாய் உயர்நிலை கொண்ட பெருநிலை கொண்ட தேவர்களுடைய அருளாசி பெற்ற அமிர்த கற்களாய் மாறி நிற்கின்றார்கள். உம்முடைய அருளாற்றல் சூட்சமத்தில் பரவிய நிலையினால் என்று உரைக்கின்றோம். இப்பொழுது யாம் உரைத்ததில் உம்முடைய சபை
புண்ணிய யுகத்தை பரப்ப எத்தனித்து கொண்டு அதன் பணியை செய்திருப்பதினால் கால ஓட்டம் மாறி நிற்கின்ற நிலையினாலும் கழிகின்ற நிலையது ஏற்படுகின்ற நிலையில் வருகின்ற பேரழிவுகளையே யாம் சூட்சமமாய் எடுத்துரைத்தோம் சித்தா. ஏன் இத்தனை கணங்கள் அதனையெல்லாம் வந்து உரைக்கின்றீர்கள் என்றால், உம் சீடர்கள் எத்தனை புண்ணியம் செய்தவர்கள் என்று அவர்களுக்கு தெரிய வேண்டும். உலகமெங்கும் பெரும் அபாய குரல் அது கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுது உம் சீடர்கள் மட்டும் எவ்வித சலன சஞ்சல மன கலக்கமற்று உள்ளுக்குள் மனசாந்தி கொண்டு எவ்வித கலிநிலையில் வருகின்ற பேரழிவுகளிலும் சிறு அணு அளவு கூட அவர்களுக்கு பாதிப்பு வராது. உம்முடைய கணங்கள் அவர்களை பாதுகாத்து நிற்கின்ற அந்நிலையை அவர்கள் உணர வேண்டும் என்ற நிலைக்காக நாங்கள் அனைவரும் இதனை எடுத்துரைத்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு கணங்களாய் இன்று உமக்காய் இவ்வதிகாலை வேளைதனில் நல்கண பொழுதுதனில் நல்கண ஆசிகளை கனிவு கொண்டு எம்மை வழங்க வைக்க நல்கண ஆற்றலை உள்ளுக்குள் கொடுத்த சித்தனே, உம்முடைய தவ கனலின் ஆற்றலை கொடுத்த சித்தனே, அகமாற உம்மை வாழ்த்தி நிற்கின்றோம். எவ்வரம் வேண்டுமென்றாலும் நீர் எம்மிடம் வினவலாம். எம் தளத்தில் சபை அமைவதற்கும் சபையினுடைய பெருநிலை கொண்ட சச்சங்கம் அது நிகழ்வதற்கும் நல்லாசிகளை இன்றே கொடிமங்கலம் என்று அழைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற அத்தலத்தில் அமர்ந்திருக்கின்ற சீதா லட்சுமி என்ற பால திருபுர சுந்தரியின் வடிவு கொண்ட அம்மனாய் ஆத்தாளாய் நல் காத்தாள வேளைதனில் உமக்கு உயர்நிலை ஆசிகளை வழங்கியதில் அகம் மகிழ்ந்து அமர்கின்றோம் சித்தனே, நீர் வாழி என்று. ஓம் அகதீஷா என்பது. ஓம் சிவமகா வாலசித்த திருடிகள் போற்றி. ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாலசித்த சபை திருடிகள் போற்றி.